வாங்க வாங்க வாங்க. ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி தாயரா பாப்பாவோட ஈவினிங் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே நிறைய பேர் கேட்குறீங்க, பாப்பாவோட ஈவினிங் ரொட்டீன் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்காக தான் நான் வந்து ஈவினிங் ரொட்டீன் விலாக் எடுக்கிறேன். ஸோ இது வந்து என் பெரிய பொண்ணு தானியா, அவளுக்கு வந்து 4 இயர்ஸ் ஆகுது. அவள் எல்கேஜி படிக்கிறான். செகண்ட் பேபி வந்து தாஹிரா, இவளுக்கு வந்து 12 மந்த் இப்போ தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. புதுசாக தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், என்ன ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இவங்க பேபிஸ் பற்றி தெரியும். ஸோ பாப்பா வந்து 3:30க்கு எழுந்துட்டாங்க. எழுந்ததுமே வந்து பிரெஸ்ட் ஃபீட் தான் பண்ணேன். இன்றைக்கி வந்து நான் கவ் மில்க் நான் கொடுக்கல நான். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் நான். ஸோ அதனால் பாப்பா வந்து 3:30க்கு எழுந்துட்டு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிவிட்டு நான் மேலே 4 o'clock வந்து பாப்பா வந்து டெரஸ் கூட்டு வந்தாச்சு. எங்கள் தானியா பாப்பாவுக்கும் வந்து ஸ்கூல் வந்துட்டு வந்ததுனால அவங்களும் டெரஸ் கூட்டு வந்துட்டு ஜாலியாக இந்த வாக்கிங் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. வினோத்தும் வந்து வீட்டில் இருந்தார். ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேபிஸை வந்து அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஜாலியாக இருந்தாங்க இன்றைக்கி டெரஸில். ஸோ பாப்பாவுக்கு வந்து என்னென்னா ஒன்று, ஒரே இடத்துல வந்து ரொம்ப நேரமே இருக்கக்கூடாது. ஸோ பிளேசஸ் வந்து மாற்றிட்டே இருக்கணும். ஸோ அப்படி தான் வந்து பாப்பா வந்து போயிட்டுருக்கா. அவளுக்கு வந்து டெரஸ் போகிறதுனா ரொம்பவே பிடிக்கும். மார்னிங்காக இருந்தாலுமே சரி, ஈவினிங்காக இருந்தாலுமே சரி, அவள் வந்தாலுமே வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாள். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் குட்டீஸ்லாம் அங்கே இருக்க குட்டீஸ் எல்லாமே வந்துட்டாங்க பாப்பா இருக்கிறத பார்த்து. ஸோ நான் வந்து ஒரு வீட்டிலேருந்து ஒரு மேட் எடுத்துகிட்டு போயிட்டேன் மேலே. ஏன்னா வந்து பாப்பா வந்து கீழெல்லாம் உட்கார முடியும். ஸோ மேட், டாய்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ இது வந்து அவளோட குட்டி ஃபோனு. ஆக்சுவலாக இது வந்து என் தானியா, அது என் பெரிய பொண்ணோட டாய் இது. பட் ஆனால் அவளுக்கு இப்போ தாயரா பாப்பாவுக்கு வந்து இந்த டாய் ரொம்பவே பிடிச்சிருக்கு. மேடம் வந்து ஹலோ பேசுகிறாங்களோ, காதில் வச்சுட்டு ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் தான் வந்து சேர்லையுமே உட்காடுறாங்க, நடந்துகிட்டே இருக்காங்க. எப்படா வந்து அந்த மேட்டை விட்டு வெளில வரும் அப்படின்னு தான் பாப்பா பார்த்துட்டு இருக்காங்க. மேட்டில் இருக்கவே மாட்டேன்றாங்க. அதனால நான் சேர் எடுத்துகிட்டு போனேன். அப்படி இருந்துமே வந்து பாப்பா வந்து மேட்டை விட்டு வெளியில் போக தான் பார்த்தாங்க. நான் பிடிச்சி உட்கார வச்சுட்டு இருந்தோம். ஸோ அதுவே காமெடியாக இருந்தது. அங்கே குட்டீஸ்லாம் இருக்கிறதுனால பாப்பா செம்ம என்ஜாய்மெண்ட்டு. அவங்க விளையாடுறதை பார்த்துட்டு இவங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து தாயரா பாப்பானா ரொம்பவே பிடிக்கும். ஸோ தாயரா பாப்பா இருந்தாலுமே வந்து அவங்க வந்துடுவாங்க அவங்க. ஸோ இப்படி தான் வந்து பாப்பாவோட ஈவினிங் ரொட்டீன் போயிட்டுருக்கு. நான் டெய்லியுமே வந்து பாப்பா வந்து டெரஸ் கூட்டு வர மாட்டேன். ஆல்டர்னேட்டிவ் டே 1 by 1 ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி நான் கூட்டிகிட்டு வருவேன். ஸோ கம்பல்சரி வந்து பாப்பாவுக்கு வந்து தண்ணி முக்கியம். இது மாதிரி நம்ம வந்து வெளியில் அவுட் சைட் நம்ம வந்து பாப்பாவுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா வாட்டர் இன்டேக் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ பாப்பா குடிக்கிற வாட்டர் பாட்டில் வந்து லிங்க் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து லவ் லேப் அது. ஸோ 6+ மந்த்தில் வந்து நம்ம இந்த ஃபீடிங் பாட்டில் நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்பவே குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ நான் பிளாஸ்டிக் தான், BPA ஃப்ரீ தான். பேபிஸ்க்கு வந்து நீங்கள் தாராளமே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. தண்ணி வந்து நம்ம கீழே ட்ராப் பண்ணாலுமே வந்து தண்ணி லீக் ஆகாது. பேபி சக் பண்ணால் மட்டும்தான் வந்து தண்ணி வரும் பாட்டிலேருந்து. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வந்து உங்கள் பேபிஸ்க்கு வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. ஸோ அதுதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ குட்டீஸ் கூட பாருங்கள், பாப்பா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. மேலே பார்க்குற பறவை, காக்கா சொத்தம், பேபிஸ் கூட விளையாடிட்டு இருக்கிறதெல்லாம் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஒரு விளையாட்டு வந்து நீங்கள் நம்ம வீட்டில் இருக்க பேபிஸ் கூட வந்து நம்ம விளையாடாமல் இருக்கவே மாட்டோம். முக்கியமாக சவுத் இந்தியாவில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக இந்த ஒரு விளையாட்டை வந்து எல்லா பேபிஸ் கூடயுமே நம்ம விளையாடிருப்போம். நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டுருக்கோம். ஸோ அந்த ஒரு விளையாட்டு தான் வந்து என் தானியாக வந்து அவங்க தங்கச்சி கூட விளையாடிட்டுருக்காங்க. அவங்களும் செம்ம என்ஜாய்மெண்ட்டு. பாப்பா சொல்லவே வார்த்தை இல்லை, ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க அந்த குட்டீஸ் கூட சேர்ந்து. ஸோ அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க. சுற்றி அவங்க ஓடுறது விளையாடுறது அப்படி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து பேபியோட வந்து ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி ஷேர் பண்ணுங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த ஒரு vlog தான் இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கி தாயரா பாப்பாவுக்கு என்ன ஸ்நாக் ரெசிபின்னு பார்க்க போகிறோன்னா ப்ரொக்கோலி கட்லெட் தான். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன், பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், ஒரு கேரட் எடுத்திருக்கேன், சின்ன கேரட் தான் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன், ப்ரொக்கோலி எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரொக்கோலியை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு நல்லாவே வந்து பாயில் பண்ணி எடுத்துருக்கலாம். மஞ்சத்தூள் போடணும். நீங்கள் எப்போவுமே வந்து காலிஃப்ளவர் ப்ரொக்கோலிலாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா
நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு இது மாதிரி மஞ்சள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அப்போ தான் வந்து அதில் இருக்க வந்து புழு இல்லைன்னா கண்ணு தெரியாத பூச்சிலாம் குட்டி குட்டியோண்டு இருக்கும். ஸோ அதெல்லாமே எல்லாமே செத்து போயிடும், இல்லைன்னா புழு எல்லாமே வந்து வெளியில் வந்துடும். ஸோ நீங்கள் இது மாதிரி எப்போவுமே வந்து ஒன்ஸ் வந்து 2 டைம்ஸ் வந்து நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹாட் வாட்டரில் போட்டு இது மாதிரி கொதிக்க வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து உருளைக்கிழங்கு கேரட் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன், ப்ரொக்கோலியுமே வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து குக்கரில் தான் வந்து விசில் விட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரொக்கோலியை வந்து மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து தண்ணி வந்து ரொம்பவே கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் சூப் மாதிரி பண்ணுறதுனா தண்ணி நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து தண்ணி வந்து ரொம்பவே மினிமலாக ஆட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து அந்த தண்ணியில் இருக்க சத்து எல்லாமே வந்து ரொம்பவே தண்ணி வேஸ்ட் ஆகாது. தண்ணி நம்ம வந்து மீடியமாக ஊற்றிட்டா. ஸோ வந்து நீங்கள் வந்து தண்ணி வந்து ரொம்பவே கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து கட்லெட் தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கணும். ஸோ வந்து 2 to 3 விசில் விட்டுக்கோங்க. நல்லாவே வந்து உருளைக்கிழங்குலாம் சூப்பராக ஸ்மாஷ் ஆகிடும். இதை வந்து நீங்கள் ஸ்மாஷை வச்சு கூட ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து பிளெண்டிங்கில் போட்டுடுறேன். ஸோ வந்து நீங்கள் வேணால் பாப்பாக்கு டைம் ஆகிடுச்சுனால பிளெண்டிங்கில் போட்டு நல்லாவே ஆற வச்சு நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி வந்து திக் பேஸ்ட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றவே ஊற்றாதீங்க. நம்ம காயிலேருந்து நம்ம எடுத்துக்கும் போது இருக்கிற தண்ணியே போதுமானது தான், நல்லாவே வந்து பிளெண்ட் ஆகிடும். ஸோ வந்து தண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஊற்றாதீங்க. இது கூட வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ரவை ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து கார்ன்ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாப்பாவுக்கு வந்து 1 இயர் இப்போ தான் முடிஞ்சிருக்கிறதால நான் கார்ன்ஃப்ளவர்லாம் நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன் திக்னஸ்க்காக. அதுக்கு பதில் வந்து நான் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயம், கொத்தமல்லி, பெப்பர் தூள் ஆட் பண்ணியிருக்கு. சால்ட் வந்து 1 இயர் அபவ் உள்ள சைல்டுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 இயர் கீழே இருக்க உள்ள சைல்டுக்கு வந்து நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சோண்டு வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், லிட்டில் பிட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வந்து இந்த ரவை வந்து நல்லாவே சோக் ஆகணும். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் விருப்பம் தான், நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணலாம், இல்லைன்னா கீ கூட ஆட் பண்ணலாம். பட்டர் ஆட் பண்ணால் நல்லா கொஞ்சம் டேஸ்ட் வந்து ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு பட்டர் க்யூப் போட்டிருக்கேன். இது வந்து 2 பேபிஸ்க்கும் சேர்த்து. ஸோ நீங்கள் வந்து ஒரு பேபிக்கு மட்டும் பண்ணுறதுனா ஒரு ஆஃப் பட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பட்டர் ஆட் பண்ணாதீங்க, தெகுட்டும் அவங்களுக்கு. ஸோ வந்து நான் 2 பாப்பாக்குன்றதுனால வந்து நான் ஒரு பட்டர் க்யூப் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு போடுறது வந்து எங்கள் தானியாக்கு கொடுத்துட்டு செகண்ட் போடுறது தான் வந்து தாயரா கொடுப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு போடுறது பட்டர் நிறைய இருக்கும். ஸோ இதை வந்து நான் பேபிஸ் தாயரா பாப்பா கொடுக்க மாட்டேன். இது வந்து தானியா பாப்பா தான் சாப்பிடுவாங்க. ஸோ ரெண்டாவது வந்து திருப்பி பட்டர்லாம் ஆட் பண்ணாமல் ரெண்டாவது போடுறது மட்டும்தான் வந்து தாயரா கொடுப்பேன். ஸோ நீங்களும் அது மாதிரி போட்டுக்கோங்க, இல்லைனா வந்து பட்டர் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர்லாம் போடுறதுனால திக்னஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா தீஞ்சிடும், அது அந்த ஷேப்னஸ் வராது, உடஞ்சி போயிடும். ஸோ ரொம்பவே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கிட்ட குக் ஆனாலே போதும். நல்லாவே குக் ஆகிடும். அப்போ தான் உங்களுக்கு திருப்பவே முடியும், இல்லைன்னா திருப்ப முடியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம் திருப்பறதுக்கு. ரொம்பவே எம்மியாக இருக்கும். ஸோ பாப்பாவுக்கு வந்து நான் மேலே அவங்க வினோத் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே பசி வந்துடுச்சு. எப்போவுமே வந்து பேபிஸ்க்கு வந்து ஃபுட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லாவே வந்து அவங்களுக்கு வந்து விளையாட விட்டுங்க, சிரிக்க வைங்க. அப்படி இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபுட் வந்து பேபிஸ்க்கு வந்து இறங்கும். ஸோ பாப்பாவும் அப்படி தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே வந்து நல்லாவே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தண்ணியுமே வந்து இன்டேக் வந்து அடிக்கடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் பசி வந்துடுச்சு. இது மாதிரி வந்து நிறைய குட்டீஸ் இருந்தாங்களே வந்து சாப்பாடு வந்து நம்மளுக்கு வந்து கவலைப்படவே வேண்டாம். அவங்களுக்கு வந்து சாப்பிட்றன்ற ஃபீலே வராது. அப்படி வந்து அவங்க கூட பசங்க கூட என்ஜாய் பண்ணிகிட்டே சாப்பிட்டாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பேபிஸ் வந்து டெரஸ் கூட்டிகிட்டு வந்தது ஃபீட் பண்ணுறது. எப்போவுமே வந்து டெரஸ் கூட்டிகிட்டு வந்து ஃபீட்லாம் பண்ண மாட்டேன். வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சு சேர் போட்டு தான் வந்து பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணுவேன். என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், என் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் டெரஸ்லாம் கூட்டு வந்து ஃபீட் பண்ணதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். இது ஒரு இடத்துல உட்கார வச்சு தான் ஃபீட் பண்ணுவோம். இப்போயும் வந்து அப்படி தான் ஃபீட் பண்ணுறேன். பட் வந்து ப்ளேஸ் மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஈவினிங் டைமில் வந்து சில்னஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. சன் செட் ஆகிற டைமில் வந்து கிளைமேட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப சில்னஸும் இல்லாமல் வார்மும் இல்லாமல் ரொம்பவே வந்து நல்லா இருக்குது பாப்பாவுக்கு. ஸோ அவங்களும் வந்து இந்த வெளியில் பார்த்துட்டு பேசிட்டு பக்கத்தில் இருக்க ஆண்டில் பேசிட்டு குட்டீஸ் கூட விளையாடிட்டு ஜாலியாக சாப்பிட்றாங்க. ஸோ வந்து டைம் போகிறதே தெரியல எங்களுக்கு. பாப்பாவும் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. இது மாதிரி கொடுக்கும்போது ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 1 hour ஒரு 2 hours கிட்ட வந்து விளையாட வச்சிங்கன்னா திருப்பி விளையாடுவாங்க. நைட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் லிமிட்டாக இது மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் ஹெவியாக கொடுக்க வேணாம். ஒரு மாதிரி கஞ்சி ரெசிபி மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு இட்லி அப்படி மாதிரி கொடுத்துட்டா வந்து கொஞ்சம் வந்து
லிமிட்டாக கொடுத்தீங்கன்னா பேபிஸ் வந்து நல்லாவே தூங்குவாங்க. ஃபீட் பண்ணிட்டு தூங்க வச்சா நல்லா தூங்குவாங்க. ஸோ ஈவினிங் வந்து நீங்கள் மில்க் கொடுக்குறீங்கன்னா நைட் கொஞ்சம் ஹெவியாக கொடுக்கலாம். ஸோ ஈவினிங் இது மாதிரி நீங்கள் ஸ்நாக் ரெசிபிலாம் கொடுக்குறீங்கன்னா வந்து நைட் டின்னர் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக கொடுங்க. ஹெவியாக கொடுக்க வேண்டாம். ஸோ பாப்பாவும் நல்லா சாப்பிடுவாங்க. ப்ரொக்கோலி வந்து பேபிஸ்க்கு வந்து 6+ மந்த்லேயே வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். இதில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குங்க. விட்டமின் இருக்குது, ஃபைபர் இருக்குது. மெயினாக வந்து விட்டமின் ஏ இருக்குது. பேபிஸோட ஹைட்டுக்கு வந்து நல்லாவே வந்து இது ஹெல்ப் பண்ணும். பாப்பாவோட க்ரோத்துக்குமே வந்து இது ஹெல்ப் பண்ணும். இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ நீங்கள் இந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்ட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய அப்கமிங் வீடியோஸ் பேபியோட ஃபுட்டு பற்றியும் வ்ளாக் பற்றி ஈவினிங் ரொட்டீன், மார்னிங் ரொட்டீன் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல். பாய். See you next video.